முதல்ல இதுக்கு தேவையான அரிசியை ஊற வச்சுக்கலாம். 2 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். நான் எடுத்திருக்கிறது 250 ml கப். அதில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் பன்னீர் யூஸ் பண்ணுறேன். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வைக்கிறேன். இப்போ இந்த பன்னீர் பீசஸில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு அகலமான பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஒவ்வொரு பன்னீர் பீசஸா மெதுவா வச்சு ரோஸ்ட் பண்ணுங்க. அப்பப்போ ஜென்டிலா திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் ஸ்டோவ்ல இருந்து எடுத்துட்டு தனியா வச்சிருங்க. ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, ஜாதிபத்திரி, 1 டீஸ்பூன் சீரகம், 2 பிரியாணி இலை எல்லாம் சேருங்க. இது கூட மெலிசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்குங்க. நாலு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் 3 சின்ன சைஸ் தக்காளியை பொடுசா நறுக்கி சேருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கொத்தமல்லி இலை சேருங்க. வறுத்த பன்னீர் பீசஸையும் சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஊற வச்ச அரிசியும் சேர்த்து பட்டாணியும் பன்னீரையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அரிசி உடையாம பார்த்துக்கோங்க. இப்போ 2.25 கப் தண்ணி ஊற்றி கலந்து விட்டு உப்பு டேஸ்ட் பாருங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அருமையான ஃப்ளேவர்ஸோட புலாவ் தயாராயிடுச்சு. வெங்காய பச்சடி, கத்திரிக்காய் தொக்கு வச்சு நீங்க இந்த புலாவை சர்வ் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், கெஸ்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா இந்த டேஸ்டியான புலாவ் நீங்கள் செஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை நீங்கள் கியூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் நீளமாகவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் நீளமான பீசஸாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு அகலமான மிக்சிங் பவுலில் 2 டீஸ்பூன் மைதா மாவு, 4 டீஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க.
இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் பன்னீரை நல்லா கோட் ஆகிற கன்சிஸ்டன்சியில் மாவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பன்னீரை இந்த கலவை கூட சேர்த்து பன்னீர் உடையாமல் மெதுவாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கடாயில் தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் மசாலாவில் ஊற வச்ச பன்னீரை ஒவ்வொன்றா மெதுவாக எண்ணெயில் போடுங்க. பொரிக்கும் போது ஒன்று கூட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி போடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து போடுங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப ஹார்டாயிடும். அதுக்கு முன்னாடி எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பன்னீரையும் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அதில் 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குங்க. அடுத்து பொடிசா நறுக்கின ஒரு வெங்காயம் சேர்த்து 2லிருந்து 3 நிமிஷம் வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேருங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பேஸ்ட் இல்லைனா சில்லி சாஸ் கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து 1/2 கப் டொமேட்டோ கெச்சப், 2 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 நிமிஷம் வேக விடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோள மாவை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி ஊற்றுங்க. இப்படி செய்யும்போது மஞ்சூரியன் உங்களுக்கு லைட்டாக கிரேவி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். உங்களுக்கு மஞ்சூரியன் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. சாஸ் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ பன்னீரை சேர்த்துடலாம். கிரேவி நல்லா பன்னீர் பீசஸ் மேலே கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். இது ஒரு நல்ல ஸ்டார்டரும் கூட. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்ஸ், கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸும் தூவி நல்லா கலந்து விடுங்க. அட்டகாசமான ரொம்ப டேஸ்டியான பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். நீங்கள் ஸ்டெப்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. இதுக்கு தேவையான பன்னீர் முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 25 முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு குடமிளகாயை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். குடமிளகாய் செய்யறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் இது இல்லாமல் கூட நீங்கள் கறியை செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 400 கிராம் பன்னீரை எடுத்திருக்கேன். பன்னீரை சின்னதாக ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி பன்னீரை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். 5லிருந்து 7 நிமிஷத்தில் நல்லா ஃப்ரை ஆகிடும். பேன்லேருந்து எடுத்துட்டு தனியாக வச்சுருங்க. நான் இங்கே 25 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம நல்லா ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி சூடானதும் 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்து வதக்குங்க. அடுத்து பொடிசா நறுக்கின 3 வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் நறுக்கி அதையும் வதக்கிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்குங்க. 15 நிமிஷம் ஆகும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு.
2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து வதக்குங்க. நாலு தக்காளி அரைச்சு அதோட விழுதியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி வத்துற வரைக்கும் கொதிக்க விடுங்க. தண்ணி வத்துனதும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ மசாலா தூள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அரைச்சி வச்ச முந்திரி விழுதியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முந்திரி விழுதை சேர்க்கறதுனால இந்த கறிக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கிடைக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துடலாம். உங்கள் கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ வறுத்து வச்ச குடமிளகாய், பன்னீர், முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கடாயை மூடி வச்சு ஸ்டோவை சிம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சம் கசூரி மேத்தியும் கசக்கி சேருங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை தூவிக்கிறேன். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கறி ரோட்டி, சப்பாத்தி, நான், புலாவுன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் இந்த ரிச்சான கறி ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் வச்சு நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீரை பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பன்னீர் வீட்லேயே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோ நம்ம ஹோம் குக்கிங் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். இந்த ரெசிபிக்கு பன்னீரை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எடுக்கிற பன்னீரோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 இல்லைன்னா 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் போடுங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையில் மிக்ஸ் பண்ணும்போது மசாலா பன்னீரில் நல்லா கோட் ஆகிடும். மசாலா நல்லா பன்னீரில் கோட் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே 15 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. பன்னீர் ஊறிட்டு இருக்கிற டைமில் டிப் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தமல்லி புதினா சட்னியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, 1 கப் புதினா, நெக்ஸ்ட் 1 சின்ன துண்டு வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 2 பல்லு பூண்டு, 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய். உங்களுக்கு இந்த அளவுக்கு காரம் வேண்டாம்னா நீங்கள் மிளகாய் கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து 1 எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைங்க. ரெண்டு டீஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. எடுத்து தனியாக வச்சிருங்க. கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க.
இந்த ரெசிபிக்கு நான் வந்து எண்ணெய் அப்புறம் வெண்ணெய்க்கு பதிலாக நான் நெய் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெய் வந்து ஹெல்த்தி கூட. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா பக்கமும் ரோஸ்ட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ரோஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. 1 இல்லைன்னா 2 நிமிஷம் போதும். எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆனதும் கடாயிலேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது வந்து நீங்கள் நல்ல சூடாக கொத்தமல்லி புதினா சட்னியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டார்டர்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.